வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட சாம்சோமா குளோபல் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓ. ஆக்சுவலா நம்ம பில்டிங் கட்டுறது நிறைய பேர் கட்டுறாங்க. கான்ட்ராக்டர்ஸ் கட்டுறாங்க, இன்ஜினியர்ஸ் கட்டுறாங்க. ஒரு ஒர்க்கை எடுத்து அதுக்கப்புறமா இன்னும் லேபரை வச்சு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும். நம்ம இங்க பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நிறைய நெகட்டிவ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஒர்க்குகள் பண்றவங்க பாமர மக்கள் தான் பண்றாங்க. அங்க நெகட்டிவான ஒர்க்கு இருக்கு, பாசிட்டிவான ஒர்க் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலா நம்ம ஒரு சமையல்காரரை நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல, டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சாம்பார். நம்ம இந்த சாம்பாரை 10 பேரை வச்சு சமைக்க வைங்க, யாரு பெஸ்டா கொடுப்பாங்க? எல்லாருமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல தான் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்களோட டேஸ்டும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே, கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். காய்கறியும் அதோட பலசரக்கு சாதனம் எல்லாமே செப்பரேட்டா தான் இருக்கும், ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா அவங்க பண்ற அவுட்புட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். உண்மைதானே? அதே போலதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை. நீங்க கரெக்டா ஒர்க் பண்றவங்க, கரெக்டா தெரிஞ்சு பண்றவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கலைன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற டேஸ்ட்லையும் கிடைக்காது, அங்க டிஃபிகல்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நெகட்டிவ்ஸ் வருதுன்னா அங்க ஆக்சுவலா கஸ்டமர் சைட்ல ஒரு ஃபால்ட் என்ன நாங்க நோட்டீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் சைட்ல எனக்கு பட்ஜெட்ல வேணும், கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறதுனால என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல கம்மியான பொருட்கள் நிறைய இருக்கு, மலிவான விலையில கிடைக்குது. குவாலிட்டி கம்மியான பொருட்கள், குவாலிட்டி அதிகமான பொருட்கள் எப்பவுமே ரேட்டு கூட தான் இருக்கும். ஸோ நம்ம கம்மியா பண்ணுங்கன்னு சொல்றப்போ கான்ட்ராக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ யாரையும் நீங்க குறை சொல்ல கூடாது. ஏன்னா அவங்க கம்மியா பண்ணணும் அப்படின்னா, நீங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அதற்கான பொருட்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல நோ காம்ப்ரமைஸ், அது அப்படித்தான் அவுட்புட் வரும். ஸோ உங்களுக்கு சரியான அவுட்புட் வேணும்னா அவங்க எக்ஸ்ட்ராவா செலவாகும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சிமெண்ட் எடுத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியில சிமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற பிரிக் எடுத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியில இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றிலையும் குவாலிட்டி இருக்கு. சரியா? நம்ம சாதா ஒரு தட்டுக்கடையில போனோம்னா சாப்பிட்றதுக்கும் ஒரு ஹைஜீன் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுடைய ஒர்க்குகள்ல பிரதிபலிக்கும். ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில பெர்ஃபெக்டான ஒர்க் வரணும் அப்படின்னா, பெர்ஃபெக்டான ஒர்க் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுங்க. நம்ம சாம்பார் டேஸ்டா பண்றவர்கிட்ட நம்ம சமையலை கொடுப்போமா, இல்ல சப்பையா செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்டரிங் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும். பெஸ்டா பண்றவங்க எப்பவுமே அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண பாக்குறவங்க உங்களுக்கு பெஸ்டா தான் கொடுப்பாங்க. அவங்களால அவங்க சொல்ற பட்ஜெட்டுக்குள்ள, நீங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு முடிக்க முடியலைன்னா அவங்களாவே அந்த ஒர்க்கை பண்ண மாட்டாங்க. அதுதான் கரெக்டான ஒர்க்கு. பார்த்துக்கோங்க. உங்க சைட்ல, கிளைண்ட் சைட்ல எப்பவுமே ஃபால்ட் இல்லாம நீங்க எல்லாமே விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு கொடுங்க. சரியா? கம்மியா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட கொடுத்தீங்கன்னா, நான் ரேட்டு கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க நிறைய நெகட்டிவ்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது உங்க சைட்ல உள்ள ஃபால்ட்டு. கண்டிப்பாக எனக்கு செஞ்சு தந்தவர் மோசமா செஞ்சு தந்துட்டாரு அப்படின்னு அவரை மட்டும் குற்றம் சொல்லாம நம்ம சைட்ல என்ன குற்றம் இருக்குங்கிறத கவனிங்க. ஒர்க் அப்படிங்கிறது ரசிச்சு பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொடுங்க, எப்பவுமே பெஸ்டா இருக்கும். என்ன டீட்டெயில் வேணாலும் எப்ப வேணாலும் சாம்சோமா குளோபல் பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. 24 ஹவர்ஸும் அவைலபிளா தான் இருக்கும். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்கறதுல எப்பவுமே பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கையான வார்த்தை. உங்களுக்கு உறுதியா தரோம். எங்களுடைய ஒர்க்குகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ்லயும் சரி, அந்த கியூட்னஸ்லயும் சரி, அந்த பெர்ஃபெக்டா பண்றதுலயும் சரி, நாங்க எப்பவுமே பெர்ஃபெக்டா பண்றதை தான் முதன்மையா கொண்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. சாம்சோமா குளோபல் பில்டர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க கொடுக்கிற காசுக்கு நாங்க ஒர்க் பண்ணுவோம்.